அண்ணா பல்கலைக்கழக மாணவி வல்லுறவு செய்யப்பட்ட விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் டி குமணன் ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்துள்ளார். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வல்லுறவு வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி வழக்கறிஞர்கள் ஆர் வரலட்சுமி, ஏ மோகன்தாஸ் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனு விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மாணவி வல்லுறவு வழக்கையும் முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்த வழக்கையும் விசாரிக்க அண்ணா நகர் துணை ஆணையர் சினேகப்பிரியா தலைமையில் ஒரு எஸ்ஐடி அமைத்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் வழங்கி உத்தரவிட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் காவல் ஆணையர் குறித்து ஒரு அரசு துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்தது. தற்போது அந்த எஸ்ஐடி விசாரணையை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யாமல் காவல் ஆணையருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள அந்த கருத்துக்களை ரத்து செய்ய கோரி மட்டும் இந்த மேல்முறையீடு மனு என்பது தாக்கல் செய்துள்ளதாக தற்போது தகவல் என்பது வெளியாகியுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.